மாணிக்கம் போல் சண்டேச நாயனாரை இந்த மண்ணுக்கு தருகிற புண்ணியத்தை பெற்றிருக்கிறான். அதே சமயத்தில் இந்த குழந்தை செய்கிற வழிபாட்டுக்கு இடையூறு செய்கிற பொழுது நச்சுத்தன்மையுடைய தீவினையின் வடிவமாகவும் அவன் இருக்கிறார். எனவே இருவினைக்கு ஓர் வடிவம். இப்படி ஒரு உவமை எங்கும் பார்க்க இயலாத ஒரு உவமை. அப்படி இருவினைக்கு ஒரு வடிவமாக இருக்கின்ற நிலை அந்த எச்சதத்தன் என்று சொல்லப்பெறுகின்றவன் இருக்கிறான் என்று அவனை நமக்கு அடையாளப்படுத்துகிறார். சரி, அப்படிப்பட்ட அந்த எச்சதத்தன் இருக்கக்கூடிய அந்த தலத்தில், அந்த தலத்தினுடைய பெருமை என்று சொன்னால் எப்படி சொல்லலாம் அவங்ககிட்ட? இந்த சண்டேச நாயனார் என்ற ஒரு பெருமகனார் இந்த மண்ணில் அவதரிக்க போகிறார். அதை கொஞ்சம் முன்கூட்டியே நமக்கு சொல்லுகிறார். எப்படி காட்டுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாட்டில் ஒரு குறிப்பு தராரு. அதாவது நல்ல இசை, பண் என்று சொன்னால் அதுக்கு இன்பம் இசையில் தான் இருக்கிறது. பண் என்றால் அதன் பயன் இசையில் இருக்கிறது. சரி, பால் என்று சொன்னால் அதனுடைய இனிமை சுவையில் இருக்கிறது. அதுபோல் ஒரு பட்டியல் போகிறார். பண்ணின் பயனாம் நல் இசையும். பண்ணுக்கு பயன் நல் இசை. சரி, பாலுக்கு பயன் இன்சுவை. அடுத்து சொன்னார், கண்ணுக்கு பயன் ஒளி உடையதாக இருக்கணும். அப்படி கண்ணுக்கு ஒளி இல்லை என்றால் அது பயனுடையது அல்ல. அடுத்து சொன்னார், கருத்துக்கு பயன் அஞ்செழுத்து. இந்த ஒரு குறிப்பை நீங்கள் பெரிய புராணத்தில் உற்று நோக்கணும். கருத்தின் பயன் என்பது அஞ்செழுத்து மந்திரம் என்று குறிப்பிடுகிறார். ஏன்னா கருத்தாக இருக்கணும் சொல்லுவோம். நம்ம என்ன கருத்தாக இருக்கிறது? எந்த வேலையை சேரும் அந்த வேலையை கருத்தாக அறியாமாங்க. இங்கே கருத்து என்பது நெஞ்சம் அஞ்செழுத்தை கருதுவதுதான் கருத்து என்கிறார் சேக்கிழா பெருமான். எனவே கண்ணின் பயனாம் பெருகு ஒளியும், கருத்தின் பயனாம் எழுத்து அஞ்சும். அஞ்செழுத்து தான் கருத்துங்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் கருத்தாக வாழ்கிறோமா இல்லையா? இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டா யாரெல்லாம் அஞ்செழுத்தை பெற்றிருக்கிறீர்களோ அவங்கெல்லாம் கருத்தாக வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் அஞ்செழுத்தை பெறவில்லையோ கருத்தின்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு குறிப்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே கருத்தின் பயனாம் அஞ்செழுத்தும், விண்ணின் பயனாம் பொழி மழை. வான் என்று சொன்னால் அது மழை தரணும். விண்ணின் பயனாம் மழையும், வேத பயனாம் சைவமும் போல். வேதத்துக்கு பயன் சைவம்னார். ஒரு பட்டியல் பார்த்து கொள்ளுங்க. அதில் ஒன்றொன்று ஒவ்வொன்று சொல்கிறார், ஒன்னொன்றுக்கு பயன் சொல்லுகிறார். அப்படி மண்ணின் பயனாம் சேஞ்சலூர்னர். இந்த மண்ணுக்கு பயன் இந்த சேஞ்சலூர் என்கிற தலம்னர். ஏன் அப்படி சொன்னார்? நாம் பின்னாளில் ஒரு குறிப்பு காண போகிறோம். என்ன குறிப்பு? சிவாலயங்களுக்கு போனோம்னா அங்கே சிவபெருமானை வழிபாடு முடித்து விட்டு அப்படியே வலமாக வந்தால் ஒருத்தர் இருப்பார், சண்டேச நாயனார்னு ஒருத்தர் இருப்பார். அங்கே போகும்போது பெரும்பாலும் நாம் என்ன கருதி இருக்கிறோம்? காது கேட்காத சாமி. நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன். ஏன் செவிட்டு சாமி இப்படி தான் மக்கள் சொல்கிற வழக்கம் அப்படித்தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவாங்க? கையை தட்டணும் அங்கே போய், அப்போ தான் நீ ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு தவறான செய்தியை சொல்லி கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? அவர் காது கேளாதவர் அல்ல, எப்போதும் சிவத்தையே சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு அருளாளர். அவரை போய் வணங்கணும். நீங்கள் அவரை வணங்கலைன்னா சிவாலய வழிபாடு செய்தது நிறைவு பெறாது. நீங்கள் எப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா மறந்து விடாதீர்கள், நீங்கள் அவசியம் வணங்க வேண்டிய மூர்த்தியில் ஒன்று சண்டேச நாயனார். நீங்கள் திருவிழாவுக்கு சாமி வரார் இல்லையா, பஞ்சமூர்த்தி புறப்பாடுங்கிறமே, அதில் ஒரு மூர்த்தி சண்டேச நாயனார். நந்தியம்பெருமான் வாகனத்தில் அவர் ஒருத்தராக வருவார். சாமியும் அம்மையும் ஒரு வாகனத்தில் இருப்பாங்க, விநாயகர் ஒரு வாகனத்தில் இருப்பார், முருகன் வள்ளி தெய்வ யானோடு ஒரு வாகனத்தில் இருப்பாங்க, தனித்த அம்மை ஒரு வாகனத்தில் இருப்பாங்க, சண்டேச நாயனார் ஒரு வாகனத்தில் இருப்பாங்க. இதான் பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்னு பேர். ஒரு கோயில் திருவிழாவில் அதிகபட்சமான விழா என்பது பஞ்சமூர்த்தி விழா தான் சிறந்த விழாவாக கொண்டாடப்படுவது. அப்படிப்பட்ட மூர்த்தியில் ஒருத்தர் சண்டேச நாயனார். அவரை ஏன் கோயிலில் வைத்திருக்கிறாங்க? அவரை வணங்குனாத்தான் சிவபூசை பயன் தரும்.
நீங்கள் ஆன்மார்த்த வழிபாடாக இருந்தாலும் சிவபூசை செய்கிற அன்பர்கள் தங்கள் வீட்டில் தனக்குன்னு ஒரு ஆன்மார்த்த மூர்த்தி வைத்திருப்பார்கள். அந்த ஆன்மார்த்த மூர்த்தியை பூசிப்பதாக இருந்தாலும் கூட அதிலேயும் சண்டேசர் வழிபாடு உண்டு. பராத்த வழிபாட்டுக்கு போனீங்கன்னா அங்கேயும் சண்டேஸ்வரர் உண்டு. அப்போ இந்த மண்ணுக்கு பயன் யார்? இதோ இவர்தான் மண்ணுக்கு பயன் என்ற ஒரு குறிப்பை புராணம் தொடங்கும் போதே காட்டுகிறார் சேக்கிழார் பெருந்தகை. சரி, அப்படிப்பட்ட அந்த எச்ச தத்தனுக்கு தூய்மையே வடிவமாக ஒரு மனைவி அமைந்தாங்க. பவித்திரை என்ற அம்மையார் பெயர். அவங்க இறைவனை வேண்டி அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தாங்க. அந்த குழந்தைக்கு விசார சருமனார் என்று ஒரு பெயர் வைத்தார்கள். அந்த குழந்தை வளர்ந்து வருகிறார். 3 வயது, 4 வயது, 5 வயது ஆகும் பொழுதே அந்த குழந்தையினுடைய அறிவு பிரகாசம் அவங்க பெற்றோர் வியந்து போகிற அளவுக்கு அறிவு திறன் இருக்கிறது. அதை சேக்கிழார் எப்படி சொல்லுகிறாரு? இப்போ ஒரு பூ இருக்கிறது, மலர்வதற்கு முன் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் பாருங்க. அதுபோல் அந்த ஒரு செவ்விய ஒரு உள்ள பாங்கு அந்த குழந்தை இடத்துல புலப்படுகிறது. அந்த குழந்தைக்கு ஒரு உபநயனமோ பாடசாலையோ வேண்டியதே இருக்காது. ஏன்? அது 3 வயது கடந்து 5 வயது வரும்போதே ஞானத்தின் திரள், ஞானத்தினுடைய வெளிப்பாடு அந்த குழந்தை இடத்துல இருக்கிறது. இருந்தாலும் பெற்றோர்கள் தங்கள் மரபுக்கு ஏற்ப 7 வயது ஆன உடனே அவருக்கு ஒரு உபநயனத்தை செய்து பாடசாலையில் கொண்டு விட்டுட்டாங்க. இப்போ ஒரு குழந்தை பாடசாலைக்கு வரார். பாடசாலைக்கு வரும்போது என்ன நடக்குது அங்கே? இப்போ ஆசிரியர் பாடம் நடத்தணும். பாடம் நடத்தும்போது அவர் தொடங்கினா அந்த குழந்தை பாடுது. என்னையா அந்த குழந்தை? இப்போ ஒரு மந்திரம் சொல்லுவார், ஆசிரியர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். சும்மா எனக்கு தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்கான்னு நான் சொல்கிறேன். இப்போ தோடுடைய செவியன் அப்படின்னா விடையேறி ஓர் தூவன் மதிசூடிங்குது இந்த குழந்தை. என்ன பாட்டே சொல்லலை, நீ என்னப்பா இப்படி சொல்கிறானே? சரி, அடுத்த பாட்டு தான் சொல்லலாம். கூற்றா எனவார் அப்படின்னா உடனே அந்த பாட்டு அடுத்த பாட்டு பாடுது. நீ நம்ம பாடசாலை படிக்க வேண்டிய ஆளே இல்லைப்பா, இருந்தாலும் வீட்டில் உடனே சேர்த்திட்டாங்க, என்ன பண்ணுன்னா ஆசிரியர் திகைத்து போகிற அளவுக்கு அறிவின் முதிர்ச்சி என்பதை சேக்கிழார் பெருந்தகை அந்த இடத்துல அந்த பாட்டின் அவருடைய அறிவுத்திறனை சொல்லுகிற இடத்துல இந்த குறிப்பை நமக்கு தருகிறார். அங்கே தாங்க சொன்னார் இவர் சிறிய பெருந்தகைன்னு. எப்படி சொல்கிறாரு? குலவு மறையும் நான் மறை பல கலை, கலை நூல்கள் 64. எனவே பல்வேறு வகையான கலை நூலாகட்டும் அல்லது நான் மறையாகட்டும், எனவே குலவு மறையும் பல கலையும் கொளுத்துவதன் முன் ஆசிரியர் சொல்ல தொடங்குனா அவர் சொல்லிட்டு இருக்கிறார். கொளுத்துவது